ஹே காய்ஸ், இந்த மழை நைட்லாம் கம்முன்ட்டு இருந்துட்டு காலையில் நச நசன்னு தூர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மழையோட சேர்ந்து கூழ தள்ளி போட்டோன்னா அப்படியே நனைஞ்சு வீணாக போயிருமே ஒழிஞ்சு மாடு திங்கவே திங்காது. அதனால் மாட்டை நனைய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செட்டுக்குள்ளே இருக்க கூலத்தெல்லாம் உருட்டி ஒரு மூலையில் வச்சுட்டு மாற்றி கட்டி தீனி அள்ளி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மழை பெஞ்சாலே ஒரு வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது. அது எனக்கு மட்டும்தான் அப்படியா, இல்லை உங்களுக்கும் அப்படி தானே? கமெண்டில் சொல்லிட்டு போங்க. எல்லா மாட்டுக்கும் தீனி அள்ளி போட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போய் பார்த்தா ஸ்பெஷலாக அம்மா சிப்ஸ் போட்டுட்ருந்தாங்க. பக்கத்து வீட்டு பையன் அண்ணன் பேங்க் வரையும் போயிட்டு வரலாம் வானேன்னு கூப்பிட்டு போய் ரெக்வஸ்டிங் லெட்ரு எழுத வச்சுட்டான். அதையும் எழுதி பேங்க்கில் கொடுத்துட்டு ஒருத்தர் 10 கிலோ கொய்யாக்காய் கேட்டிருந்தாரு. 2 நாள் மழை பெஞ்சனால ஓரளவுக்கு காயெல்லாம் நல்லா திரண்டுருச்சு. சரி அறுத்து கொடுப்போமேன்னு அறுத்துட்டு கிளம்புனா மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. சரி 2 நாள் நனைஞ்சிட்டோம், இதுக்கு மேலே நனையக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெயின் கோட் எடுத்து மாட்டிட்டு கடையில் கொடுக்க கிளம்பியாச்சு. ஓகே பாய்.